தாவேகா டிவிகே கட்சியின் தொண்டர்கள் செல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்றும் ஆட்சியை பிடிப்போம், அதற்காக அனைவரும் இணைந்து உழைப்போம் என்று அந்த கூட்டத்தை அவர் நிறைவாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் திமுகவை விமர்சிக்கும் பொழுது அது பழைய தகரண்டப்பா என்றும் ஓடாது என்றும் அவர் கடுமையாக அந்த விமர்சித்திருக்கிறார். அதை பின்னர் கடைசியாக விமர்சிக்கும் போதும் அதை டப்பா என்ஜின் மற்றும் அது அந்த டப்பா என்ஜினை நாங்கள் தான் டாப் என்ஜினாக இருந்து இயக்க இருக்கிறோம் என்றும் அவை ஓடாது என்றும் விஜய் கூறியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் அந்த 3வது ஆண்டு விழா பேச்சு குறித்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட இயக்க ஆய்வாளர் துரைகர்ணாவிடம் கேட்கலாம். வணக்கம் துரைகர்ணா சார். வணக்கம். வணக்கம் சகோதரா. துரைகர்ணா, இப்போது இந்த தாவேகாவிய தலைவர் விஜய் 1977 எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுதும் அவரை கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அவர் 52 முதல் 72 வரை அவருக்கு அனுபவம் இருந்தது என்றெல்லாம் கூறினார்கள். கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி என்றுதான் கூறினார்கள். அதே போலதான் என்னையும் விமர்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதான் எம்ஜிஆர் சிவாஜி ஒன்னா சார்? அவர் அப்படிதான் பேசுறாரு ஒப்பிட்டு. அது ஏற்கனவே பல பதிவுகளை நான் குறிப்பிட்டிருக்கேன் கண்ணன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திற்கு முன்பும் சரி, அவருடைய காலத்திற்கு பின்பும் சரி, அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவருக்கு இணையாக தமிழ் திரையுலகிலோ அரசியல் பொது வாழ்விலோ எவரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவரை ஒப்பிட்டு நிச்சயமாக பேசவே முடியாது, பேசக்கூடாது. ஏனென்றால் அவருடைய அரசியல் பயணம் என்பது 1920களில் ஒரு தேசிய பார்வையோடு காந்தியவாதியாக காங்கிரஸ் பற்றாளராக வருகிறார். 1953க்கு பிறகு 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறார். அந்த 20 ஆண்டுகளில் 1967, 71 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த 20 ஆண்டு அரசியல் பயணத்துல 1957, 62, 67, 71 என்று 4 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரம் செய்து ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டி கொடுத்தவர். அரசியல் களத்திலும் சரி, தமிழ் திரையுலகிலும் சரி, மக்களால் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மகான் என்றுதான் இப்போதும் பொதுவெளிகளில் எல்லோரும் பேசுகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய், அவர் நடிகராக இருக்கலாம், அவர் பின்னால் பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவு என்பது நிச்சயமாக அவருக்கு இப்போது வரை இல்லை. இனி அரசியலில் அவர் வளர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு எப்படி அவரை மதிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சூழலில் 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார், நான் அதே போல 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று ஒப்பிட்டு பேசுவது அரசியல் புரிந்துணர்வு இல்லாத பக்குவமற்ற பேச்சாகத்தான் நான் கருதுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 கட்சியை தொடங்கி 18 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணினுடைய உரிமைகளுக்காக போராடி பாடுபட்டு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தான் 67 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிறார். நான் தொடக்கத்துல குறிப்பிட்டது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி ஒரு 6 மாத காலத்துல ஒரு மகத்தான வெற்றியை இந்திய தேசிய காங்கிரஸ், இங்க ஆட்சி கட்சியா இருந்த திமுக, பெருந்தலைவர் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸை வீழ்த்தி வெற்றி பெறுகிறார். 77 புதுச்சேரியில ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு வெற்றியை பெறுகிறார். ஏனென்றால் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 77 தான் ஆட்சி அதிகாரத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார். விஜய் வெற்றி கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளில் நான் ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று பேசுவது அறியாமையின் வெளிப்பாடு என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னும் அவர் களத்துல போராடணும். தன்னுடைய பிரதான எதிர்கட்சியாக, அரசியல் எதிரியாக கருதுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களத்திற்கு வர வேண்டும். போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் என்று வந்து இவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது செய்வார் என்கிற எண்ணத்தை, உணர்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல வெற்றி சாத்தியமே இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு இன்னும் 10 ஆண்டுகள்
விஜய் தேர்தல் களத்துல, அரசியல் களத்துல பயணிக்க வேண்டும் என்கிற யதார்த்தத்தை விஜய் அவர்கள் உணர வேண்டும். ஒரு இது மாதிரியான பேச்சு என்பது பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில் கேலிக்கு இடமாகும் என்பதுதான் என்னோட பார்வை, கருத்து சகோதரன்.